உங்கள எத்தனை பேரு, நான் ரொம்ப நியாயமானவன் சார். அநியாயமா எதுவும் செய்ய மாட்டேன். நான் செய்றதெல்லாம் நியாயமான ஒண்ணு தான். என் மனசாட்சி மேல ஆணையிட்டு நான் சொல்றேன். நான் வந்து ஒரு நியாயமான ஆள் அப்படின்னு சொல்றீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த அத்தியாயமே. இதோட தலைப்பே நியாயப்படுத்துவதை நிறுத்துங்கள் தான். இந்த எதிர்மறை உணர்ச்சிகளுக்கு 4 மூல காரணம் பார்த்தோம் இல்லையா? பயம், சுய பச்சாதாபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மைன்னு. இது முக்கிய காரணமே வந்து நியாயப்படுத்துறது தான். நான் ஏன் அப்படி செஞ்சேன்னா, அதில ஒரு நியாயமான காரணம் இருக்கு. நான் அப்படி செய்யலைன்னா, அது தப்பா போயிருந்திருக்கும். நான் எது செஞ்சாலுமே நியாயமா தான் செய்வேன். என் வாழ்க்கையில நான் அநியாயமா செய்றதே கிடையாது. நேத்து அவன்ட்ட கேட்டேன். அவன் குடுக்கல. ஆனா நியாயமா எனக்கு ஒரு கோவம் வரத்தானே செய்யும். நான் அவனுக்கு எவ்வளோ செஞ்சிருக்கிறேன். எவ்வளோ காலகட்டங்கள்ல பணம் குடுத்துருக்கிறேன். அவன் எனக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல. அது நியாயமா? என் மனைவிகிட்ட கேட்டேன். அவ நகைகள கேட்டேன். அவ குடுக்க மறுத்துட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு மனசுல. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளுக்கு இந்த நகைகள்லாம் நான் வாங்கி குடுத்துருப்பேன். நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? நான் நியாயமா தானே கேட்டேன். அவ ஏன் எனக்கு செய்ய மறந்துட்டா? என்ட்ட வேல பார்த்தான் அவன். அவன் சாதாரணமா ஒரு 10th படிச்ச பையன். அவன கூட்டியாந்து மேனேஜர் பொசிஷன்ல அன்னைக்கு நான் வச்சிருந்தேன். அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு குடுத்தேன். இன்னைக்கு பட்டுன்னு என்னை கழுத்த அறுத்துட்டு வேலைக்கு போயிட்டான் ஈத்த கம்பெனிக்கு. நான் கோவப்படுறது நியாயமா இல்லையா சார்? எனக்கு கோவம் வருமா வராதா? இப்படின்னு வாழ்க்கை முழுக்க நம்ம நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய செயல்கள. இந்த நியாயப்படுத்துவதன் மூலமா ஒரு பெரிய கோபத்த நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது நம்ம உணர்ச்சிகள தூண்டி, நம்ம உடல்நிலையை பாதித்து, நம்முடைய எண்ணங்களை பாதித்து, எல்லாத்தையும் பாதிச்சிருதுங்க. எடுத்துக்காட்டா, ஒரு நண்பர்ட்ட போயிட்டு நீங்க வந்து ஒரு பணம் கடன் கேட்குறீங்க. அந்த பணம் கடன் கேட்கிறப்போ, அவர் வந்து இந்த தடவ முடியல அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட சொல்றாரு. நீங்க கடும் கோபம் கொள்றீங்க அவர் மேல. இவன் அன்னைக்கு நம்மள்ட்ட கேட்டானே, அன்னைக்கு நம்ம டக்குன்னு 10,00,000த்துக்கு செக் எழுதி உடனே குடுத்தோமே, இன்னைக்கு நம்மளுக்கு தரமாட்டேங்கிறானே அப்படின்னு உங்களுக்குள்ள போட்டு மனச பிசைஞ்சுக்கிட்டே இருக்குது. இது என்ன ஆகும்? மேலும் மேல அவர் மேல கோபத்த உண்டாக்கும். இவர் எப்படி நம்ம பழி வாங்கலாம்? அப்படின்னு உங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்கும். அப்போ உங்க சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் அத நோக்கியே போக ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலா அவனுக்குன்னு ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் தானே! நம்ம நண்பன் அப்படி நினைக்க மாட்டான் தானே! அவனுக்கு என்ன சூழ்நிலையோ, என்ன காரணமோ, இந்த மாரி செஞ்சுட்டான். சரி ரைட்டு நம்ம வேற இடத்துல கேட்டு பார்ப்போம். அப்படின்னு தோணும். அத உங்க காரியத்த நோக்கி, உங்க இலக்குகள நோக்கி அடுத்தபடி நீங்க முன்வைப்பீங்க. இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த காரணம் தெரிய வரும். அன்னைக்கு உண்மையிலேயே நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து பண கஷ்டத்துல தான் இருந்திருக்கான். அதனால தான் உதவி செய்யல அவன் நம்மளுக்கு அப்படின்னு அன்னைக்கு தோணும். எனவே இன்றிலிருந்து நீங்கள் நியாயப்படுத்துவதை நிறுத்துங்கள். அப்படி நியாயப்படுத்துவதை நிறுத்திட்டீங்கன்னா, அதிக ஆற்றல் வாய்ந்த ஒரு நபராக மாறிடுவீங்க. அறிவு ரீதியான விளக்கம் அளிப்பதற்கும், சாக்கு போக்குகளை கூறுவதற்கும் மறுத்து விடுங்கள். நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்மள நாமளே ஒரு அறிவு ரீதியான பதில சொல்லி சமாளிக்க பார்க்குறோம். ஒரு நியாயமற்ற காரணங்களையோ, அல்லது இந்த சமுதாயத்துக்கு ஒத்துக்கொள்ளாத ஒன்றையோ, ஒத்துக்கொள்ள வைப்பதற்கு நம்ம நிறைய காரணங்கள தேடி தேடி நம்ம பேசுறோம். நம்மளுக்கு பிடித்த ஒரு தலைவரையோ, அல்லது நம்மளுக்கு பிடித்த ஒரு சினிமா நடிகரையோ, அவரை நியாயப்படுத்துவதற்காக நம்ம நிறைய அறிவ யூஸ் பண்ணி பாயிண்ட்டா நம்ம எடுத்து வைக்கிறோம். அவர் மட்டும் இத செய்யலைன்னா, இந்த நாடு எந்த நிலைமையில இருந்திருக்கும்? அவர் மட்டும் இத செய்யலைன்னா, இந்நேரம் இது இந்த நிலைமையில இருந்திருக்கும். நான் என் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யலைன்னா, அவன் எங்க போயிருந்திருப்பான்? உங்க ஃப்ரெண்ட் ஒரு நியாயமான ஒரு காரணத்த செஞ்சிருப்பாரு. ஆனா, அதனால வந்த ஒரு பாதிப்பா உங்களுக்கு இருக்கலாம். அப்ப நீங்க வந்து அத நியாயப்படுத்துறதுக்காக, நான் மட்டும் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு இப்படி செய்யலைன்னு சொன்னா, இன்னைக்கு அவன் அந்த நிலைமையில இருந்திருப்பானா? இப்படி வந்திருப்பானா? அப்ப இதுக்கு யார் காரணம்? நான் தானே காரணம். அப்படின்னு நம்ம நெறைய வந்து சாக்கு போக்குகள சொல்றோம். ஒரு காரியம் நடக்காததுக்கும் சாக்கு போக்குகள சொல்றோம். நடந்த காரியத்துக்கும் சாக்கு போக்குகள சொல்றோம். அறிவியல் ரீதியா, அறிவு ரீதியா விளக்கம் அளிக்கிறேன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நிச்சயமா நம்மள எதிர்மறை விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். நம்ம இந்த விளக்கம் அளிப்பதற்கும், நியாயப்படுத்துவதற்கும் யாரோ ஒரு மனுஷன குறை சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த குறை சொல்ல வேண்டிய மனிதன பத்தி தவறா பேசுறதுக்காக நம்ம சித்தரிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அவன வந்து ஒரு பலிகடா போல நம்ம ஆக்குறோம். அவன ஒரு மோசமானவனா சித்தரிச்சு, நம்மள நல்லவனா நம்ம காட்டிக்கிறோம். இதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒரு எதிர்மறை உணர்ச்சிய தூண்டுது. அந்த எதிர்மறை உணர்ச்சிகள் மூலமாக அந்த மனிதனுக்கும் அல்லது அந்த செயலுக்குமான ஒரு விஷயத்த தினந்தோறும் நம்மள சிந்திக்க வைக்குது. அது ஒரு சங்கிலி தொடர் போல மாறி கடைசியில என்ன ஆகுதுன்னா, மேற்கொண்ட எதிர்மறை உணர்ச்சிகள முழுமையா தூண்டுது. அதனால இன்றையிலிருந்து நீங்க சாக்கு போக்குகள கூறுவதற்கு மறுத்து விடுங்கள். அறிவு ரீதியான விளக்கம் அளிக்காதீங்க. எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு, அத வந்து நேர்மறையா எப்படி நம்ம அணுகுறதுன்னு நம்ம பார்க்கணும். மற்றவர்கள் உங்களைப் பற்றிக் கொண்டிருக்கும் கருத்துக்களை ஒதுக்கித் தள்ளுங்கள். வாழ்க்கையில நம்ம வந்து எப்போ என்ன செஞ்சாலும், அது மற்றவர்களால எப்படி மதிக்கப்படுது அப்படிங்கிறத நோக்கித்தான் நம்ம செய்றோம் அப்படின்னு ஒரு உளவியல் கருத்து இருக்குது. மத்தவங்க நம்மள எப்படி நடத்துறாங்கங்க குறித்து அளவுக்கு அதிகமா சிந்திச்சோம்னா, அது நம்முடைய எதிர்மறை உணர்ச்சிகள தூண்டுறது நிச்சயம்னு சொல்றாங்க. மற்றவர்கள் தங்களிடம் பேசும் விதமும், தங்களை பார்க்கும் விதமும், தங்களைப் பற்றி பேசும் விதமும் அவருடைய ஒட்டுமொத்த சுய தோற்றத்தை நிர்மாணிக்கின்றன. மத்தவங்கள கருத்துங்கள வச்சு தான் உங்கள நீங்களே தீர்மானம் பண்ணிக்கிறீங்களே ஒழிய, உங்கள பத்தி உங்களுக்கு ஒரு சுயமான மதிப்பீடோ,
ஒரு சுயமான கருத்தோ இருக்கிறதில்ல. அவன் என்னை பார்த்து என்ன நினைக்கிறான்? என்னை பெரிய மனுஷன் நினைக்கிறானா? நான் செய்யக்கூடிய செயல் மூலமாக என்னை மதிக்கிறானா? அவன் மனசில் நான் எப்படி இருக்கிறேன்? இந்த சமுதாய மனசில் நான் எப்படி இருக்கிறேன்? இப்படி தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி அந்த கருத்துக்கள் தவறாக வந்துருச்சுன்னா, யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை பற்றி ஒரு தப்பாக சொல்லிட்டாரு. என்னங்க அன்பு அன்புன்னு பேசுனா அந்த பக்கம் அன்பே இல்லாமல் இருக்கிறான். எல்லாருக்கும் தானம் தர்மம்னு சொல்கிறான். ஆனால் 10 பைசா ஸ்டாஃபுக்கு செய்ய மாட்டேங்கிறான். இப்படியெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்கள் காதில் கேள்விப்படுதுன்னு சொன்னால், நம்மளுக்கு உடனடியாக கோபம், தர்ம சங்கடம், அவமானம், தாழ்வு மனப்பான்மை, மனச்சோர்வு, சுய பச்சாதாபம் எல்லாம் வந்துடும். நாம் செய்யும் அனைத்துமே மற்றவருடைய நன்மதிப்பை சம்பாதிப்பதற்காகவோ அல்லது நம்முடைய மதிப்பை இழப்பதை தவிர்ப்பதற்காகவோ தான் நான் உளவியலாளர்கள் கூறுகிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் மற்றவருடைய நன்மதிப்பை சம்பாதிப்பதற்காகவோ அல்லது நம்முடைய மதிப்பை இழப்பதை தவிர்ப்பதற்காகவோ தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ உண்மையான கூற்று பாருங்க. நம்ம வாழ்க்கையில் டெய்லி நம்ம நினச்சி பார்த்தோம்னா மோஸ்ட்லி நம்ம மற்றவங்களுக்காக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்காக செய்கிறோமா? வீட்டில் நல்ல நல்ல பீங்கான் கோலைகளை வச்சுருப்போம். அப்படிப்பட்ட பீங்கான் கோலைகளை ஒரு நாள் நம்ம அதில் டீ குடிக்கிறது இல்லை. பழைய நஞ்சு போன ஒரு சில்வர் டம்ளரில் நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு ஒருத்தங்க வந்தாங்கன்னா பல பலன்னு சொல்லக்கூடிய அந்த பீங்கான் கோப்பைகளில் அவங்களுக்கு அந்த தேநீரை நம்ம கொடுக்குறோம். எதுக்காக? அவங்க நம்மளை பற்றி நல்லா நினைக்கணும். நம்ம வீட்டில் அந்த பொருள் இருக்குன்னு அவங்க நினச்சிக்கணும். இதுக்கு தானே நம்ம வேலை பார்த்துட்ருக்குறோம். நம்ம ஒரு நாளாவது அந்த பீங்கான் கோப்பையில் அந்த தேநீரை குடிக்கிறோமா? நாம் ஒரு பீங்கான் கோப்பையில் தேநீரை குடிக்கணும்னா அடுத்தவங்க வீட்டுக்கு நம்ம போகணும். அப்போ தானே ஒழிய கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க நண்பர்களே, அடுத்தவங்களை பற்றி நினைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நேரமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செய்ய வேண்டிய வேலையும் அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களும் 1000 இருக்குது. அவங்களாம் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தூக்கி புறந்தள்ளுங்க. அவர்கள் கருத்துக்களை ஒதுக்கி தள்ளுங்கள். அப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அவமானமும் அவமதிப்பையும் நீங்கள் தொடர வேண்டிய சூழ்நிலை வரும். மற்றவர் கருத்தை ஒதுக்கி தள்ளுங்கள் நண்பர்களே.